ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வனஜா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து ஆரி டிசைன் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து கிளாத்தில் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமில் வந்து நல்லா டைட்டாக நம்ம போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம போடும்போது அழகாக வரும். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். ரன்னிங் ஸ்டோன் ஒயிட் கலரு, அப்புறம் சுகர் பீடு, ஜரி நூல், ஆரி நீடில், க்ளூ அண்ட் ஒயிட் பென்சில். இதை வச்சு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். உள்ளே இருக்கிற லைனில் நம்ம வந்து ஜரி ஸ்டிச்சில் வந்து 3 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட போகிறோம். சுகர் பீடுக்கு நம்ம போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒயிட் பேர்ல் 3 mm சைஸும் கோல்டன் கலர் பீடு 3 mm சைஸ்க்குள்ளதையும் நம்ம வந்து 1 by 1 நம்ம இதில் வந்து போட்டு இந்த நெக்கு ஃபுல்லாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ இதிலேருந்து எல்லா ஸ்டெப்பும் நம்ம முடிச்சாச்சு. ஏன்னா அந்த நம்ம பேர்ல் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கப்புறம் நம்ம சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துருக்கோம், அப்புறம் வந்து ஒயிட் கலரில் ரன்னிங் ஸ்டோன் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கோம். முடித்து இந்த லைனை வந்து முடிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்து ஒரு டிசைன் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது தாங்க. இதில் வந்து 1 inch நடுவில் வந்து கேப் விட்டு இந்த முத்து வந்து கொலுசில் தொங்குற மாதிரி வந்து இவங்க ஃபோட்டோ வந்து எனக்கு இமேஜ் இந்த மாதிரி தான் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதை வச்சு நான் வந்து முடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த சைடு மார்க் பண்ணியிருக்கேன் 1 inchக்கு. இப்படி தான் இதோடைய டிசைன் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து அவங்க அங்கங்கே புட்டாஸ்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இப்போ கைக்கு வந்து நம்ம இதே மாதிரி பார்டர் வந்து நெக்கில் கொடுத்துருக்க மாதிரியே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த வந்து 1 inchக்கு வந்து பாக்ஸ் டைப்பு செக்குடு போட்டு இது ஃபுல்லாக சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ நம்ம வந்து சுகர் பீடு போட்டு எல்லா செக்குடுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ ஒரு கை ஃபுல்லாக நம்ம செக்குடு முடிச்சிட்டோம். இந்த ஒரு கை முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது முடிக்கணும். இதுக்குள்ளார இன்னும் நமக்கு வேலை இருக்குது. இந்த பாக்ஸுக்குள்ளார நம்ம வந்து ஒரு குட்டி குட்டியாக பூ இருக்கிற மாதிரி இது அந்த பேர்லையும் 3 mm பீடு சுகர் பீட் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதை போடுறோம். ஸோ அதனால் வந்து ஆரி நீடிலில் போடாமல் நான் ஹேண்டில் தான் இதை போடுறேன். பாருங்கள், இது மாதிரி வந்து ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் போடணும். இந்த ஒரு பாக்ஸ், இந்த ஒரு கைக்கு வந்து 78 பாக்ஸ் இருக்குங்க. 78 ஃப்ளவர்ஸ் நம்ம அதில் போடணும். இப்போது செக்குடு ஃபுல்லாக நம்ம வந்து ஃப்ளவர் டிசைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இல்லை? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் வந்து இதில் வந்து சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் போட்டு தாங்க இந்த டிசைனுக்கு வந்து தைக்கிறேன். பொதுவாகவே ஆரினாலே வந்து சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் போட்டு தான் தைப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் அதை தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து லைனிங்கோடு வச்சு நம்ம வந்து மெயின் பீஸை வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக அழகாக வந்திருக்குது. வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. என்னோடய வீடியோவை வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.